வணக்கங்க. இன்னைக்கு பிரதோஷ நாள். இந்த மாதிரி நாகலிங்க பூவை பார்த்தா விடாதீங்க. வாங்கி சிவபெருமானுக்கு கொடுங்க. இந்த பூவில் அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இந்த பூ. இது சிவபெருமானுக்கு படைச்சி ஓம் நமச்சிவாய 107 தடவை சொல்ல வேணும். தீராத கஷ்டம் தீருமாம். வீடு, வேலை, கல்யாணம், குழந்தை பாக்கியம் எது கேட்டாலும் கொடுப்பாராம். இதுதான் நாகலிங்க மரம் பாருங்கள். இந்த பூவை சிவபெருமானுக்கு படைக்கிறதுனால நாகதோஷம் இருந்தால் கூட நீங்கிரும்னு சொல்கிறாங்க. இந்த பூவுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. நாகலிங்க புஷ்ப திவ்யம் நாகராஜ பூஜிதம் லிங்கம் சர்வதோஷ நிவாரணம் சிவப்ரீதிகரம் சுபம். அர்த்தம்: நாகலிங்க புஷ்ப திவ்யம்னா தெய்வீகமான நாகலிங்க பூ. நாகராஜ பூஜிதம் லிங்கம்னா நாகராஜன் அலங்கரித்த சிவலிங்கம் போன்றது. சர்வதோஷ நிவாரணம் எல்லா தோஷங்களும் போக்க வல்லது. சிவப்ரீதிகரம் சுபம் சிவனுக்கு மகிழ்ச்சி தரும் மங்களமானது. இன்னொரு எளிய மந்திரம். பிரதோஷ நேரத்தில் பூவை வச்சு இந்த மந்திரத்தை 11 முறை சொன்னாலே போதுமானதுங்க. ஓம் நமச்சிவாய நாகலிங்கேஸ்வராய நம. அர்த்தம்: நாகலிங்க வடிவில் இருக்கும் ஈசனே, உன்னை வணங்குகின்றேன். இன்று பிரதோஷம். இந்த நாளில் கிடைத்த அதிசய நாகலிங்க பூ. நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் கஷ்டம் தீரட்டும். சிவபெருமான் அருள் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். இந்த பூ உங்களுக்கும் கிடைச்சா சிவபெருமானுக்கு வச்சு வணங்குங்க. உங்கள் கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக தீரும். ஓம் நமச்சிவாய.